ஹாய் ஆல், ஐம் டாக்டர் மும்தா ஜனஸ். இப்போ நான் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராஷ் டயட் எடுக்கிறதா இருக்கட்டும், அது மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும், அது மாதிரி வாட்டர் டயட் எடுக்கிறேன் டாக்டர் அப்படின்றதா இருக்கட்டும், அது மாதிரி சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்றதுனால வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி பண்றாங்க. அதனால வந்து வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிடாம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகுது பாடியில. அப்ப வந்து நம்ம ஸ்டார்வேஷன் மோடுக்கு வந்து போகுது. இப்ப ஸ்டார்வேஷன் மோடுக்கு போகும்போது மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகுது. அது மாரி நம்ம ஃபேட்ட வந்து பர்ன் பண்றதுக்கு பதிலா, நம்ம மசில்ஸ் வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப வந்து நம்ம இன்னும் வீக்கா ஆயிடுவோம். சோ, அதனால வந்து நம்ம சாப்பாட வந்து எக்காரணத்த கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. பின்ன எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ரெகுலரா வந்து ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும். அதாவது குவான்டிட்டிய விட குவாலிட்டிஸ் ஆஃப் ஃபுட் தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாரி வந்து பார்த்தோம்னா, ஸ்லீப்பிங் வந்து அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம எந்த டைம் தூங்குறோம், எந்த டைம் சாப்பிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாரி வாட்டர் இன்டேக் வந்து நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் அமையுது. சோ, இதெல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரும்போது தான், நம்ம ஹெல்த்தியா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். தேங்க் யூ.